எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் அறுவடை பண்ண போகிறோம். லெமன் பாருங்கள், மரத்துலேயே சூப்பராக கலர்ஃபுல்லாக பழுத்துருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா காய் நிறையா இருக்குது, ஆனால் பழமும் அழகாக அது பாருங்கள், இலையோட பிச்சு எடுத்துருக்கேன் நான். 2 பழம் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குண்டு குண்டாக கத்திரிக்காய் இருக்குது. நானே கட் பண்ணி வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. காமிச்சதோட சரி, கட் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கீழே விழுந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் பறிக்க போகிற கத்திரிக்காயெல்லாம் நான் உங்கள் கூட காமிச்சிக்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த பெரிய பெரிய கத்திரிக்காய், அதனால தான் சொல்லிட்டு. நீ பாருங்கள், இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரும் பெரிய பெரிய குண்டு குண்டு கத்திரிக்காய்ங்க, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லான கத்திரிக்காய். டேஸ்ட்டும் அப்படியே சூப்பராக இருக்கும். அதை விட இன்றைக்கி சூப்பர் அறுவடை என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. ஃபஸ்ட்டு பழங்க, இந்த வருஷத்தோடைய ட்ராகன் ஃப்ரூட் வந்து முதல் அறுவடை. பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு பழம் பழுத்துருக்குது. இது மாதிரி செடியிலே பழுத்ததை வந்துட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு. இப்போ கடையில் விற்கிறவங்களாம் கொஞ்சம் லைட்டாக க்ரீன் இருக்கும்போதே பறிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் வச்சு சேல் பண்ணணும் இல்லைங்களா, அதனால். இது நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதால நல்லா செடியிலே பழுக்க விட்டு கட் பண்ணுறோம் இல்லைங்களா. இது கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இதை கட் பண்ணால் இதை விட நல்லா டார்க், கண்ணை பறிக்கிற மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஒரு கலரில் இருக்குங்க, பிங்க்கு. சூப்பராக இருக்கு இல்லைங்களா. அவ்வளோ சந்தோஷம். இது மாதிரி நேச்சுரலாக பழுத்து நம்ம வீட்டில் பார்த்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கத்திரிக்காயில் இங்கே ஒரு நம்ம இருக்குது. அதை விட்டு அது வேஸ்ட் போயிடும் இல்லைங்களா, அதனால் அதையும் சேர்த்து பறிச்சுக்கலாம்ல. அது பறிச்சிடலாம் ஈஸியாக, ஒத்த கையில் கிள்ளியே எடுத்துடலாம். இது செடியும் வேஸ்ட் ஆகாது. ஆனால் பெரிய கத்திரிக்காய் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால் இது வந்து ஈஸியாகவே கையால் பிச்சிடலாம். நான் இன்றைக்கி அறுவடை பண்ணது பார்த்தீங்களா. அது கூட 2-3 வெண்டைக்காய் கூட பறிச்சிருக்கேன், அதெல்லாம் எதுக்கல. அழகான ட்ராகன் போட்டு நான் கட் பண்ண கத்திரிக்காய், லெமனு இந்த மாதிரி வீட்டில் பறித்து சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.